திருச்சட்ட அறிஞர்கள். இவங்க ஏன் திருடர்கள் சொல்றோம்? இந்த திருச்சட்ட அறிஞர்கள் தாங்கள் மட்டும்தான் திருச்சட்டத்தை படிக்க வேண்டும், தங்களுக்கு மட்டும்தான் அந்த திருச்சட்டம் தெரிய வேண்டும், மற்றவர்கள் அறிவு குருடர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இயேசு வாழ்ந்த காலத்தில். நம்முடைய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னால் வரை இந்தியாவில் பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும். மற்றவர்கள் கல்வி கற்றால் என்ன செய்வாங்க? வேதத்தை காதால் கேட்டால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க. வேற யாரும் படிக்க முடியாது. அந்த ஒரு மனநிலை தான் திருச்சட்ட அறிஞர்களிடம் இருந்தது. வேற யாரும் கல்வி கற்கக்கூடாது, வேற யாரும் திருச்சட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடாது. அப்போ அடுத்தவர்கள் அறிவை அவர்கள் களவாடி கொள்ளுகிற அந்த திருட்டு மனநிலையில் வாழ்ந்தார்கள். இதன் வழியாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். எனக்கு மட்டும்தான் சட்டம் தெரியும், உனக்கு ஏதாவது பலி செலுத்தணும்னா எப்படி பலி செலுத்தணுங்கிறத ஏன்ட்ட தான் கேட்கும். அப்படி எனக்கு அதற்குரிய